என் பேர் செந்தமிழ் செல்வன். நான் நடித்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பேர் ஒரு நாள் ஒரு கனவு. இது ஒரு பெரிய கிரேட் டைரக்டர் ஆதிஷ்ங்கிறது இருக்குனாரு. இந்த படம் எதிர்பார்க்கல, ஹிட்டு கொடுக்கல. இருந்தாலும் ஓரளவு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. அவர் பெரிய ஹீரோன்னு தெரிய வச்சது இந்த படம் தான். இதுக்கப்புறம் நான் இன்னும் 3 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தோட கதை எப்படின்னா, அதாவது எஸ்எஸ்எல் எல்லாம் காலேஜில் சொல்கிற மாதிரி காலேஜ்னாவே ரேகிங் தான். ரேகிங் காலேஜில் பண்ணாங்க. ஃபஸ்ட் டே வந்து ஒரு பையன் வருவான் காலேஜுக்கு, ரேகிங் பண்ணுவாங்க. அவனை ரேகிங் பண்ணும்போது சீனியர்ஸு கொஞ்சம் ஹாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை போய் அடிக்க சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்துட்டு இருப்பான், அவனை போய் அடிக்க சொல்லுவாங்க. அவன் அடிக்க சொல்லும் போது அவன் அடித்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுவான், கீழே விழுந்துருவான். இவனுக்கு என்ன என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஓடிடுவான். போய் பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவான், என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு பதற்றமாக இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரோம், இருடா பதற்றப்படாத, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பானுங்க. கடைசியில் போய் மரத்துக்கல்ல படுத்து தூங்குவான். தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் திடீர்னு அப்பா எழுப்பி விடுவார். என்னடா வித்தியாசமாக என்னன்னே புரியாத மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா அவன் வீட்டில் இருப்பான். என்னடா வீட்டில் இருக்க மாதிரி யோசிச்சு பார்ப்பான். அப்போ தான் அவன் தெரியும் அவன் கண்டதெல்லாம் கனவுன்னு. அவனுக்கு ஆக்சுவலாக இப்போ தான் +2 படிச்சுட்டு இருப்பான். +2 படிச்சுட்டு காலேஜ் போகிற பயத்து ரேகிங்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருப்பான். அப்புறம் காலேஜ் முடிஞ்சிடும். திரும்பி அவனுக்கு ரிசல்ட் அப்போ தான் வரும். அடுத்து அதே காலேஜ் போய் சேருவான். போய் பார்த்தா அதேமாதிரி 4 சீனியர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பான். அதோட படத்தை முடிப்போம். இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு எடுக்கலான்னு இருக்கோம். இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுப்போம். அடுத்த படத்துக்கோட பேர் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் நடிச்சிட்ருக்கேன். அது வந்து ஒரு எப்படின்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே பண்ணிடாத அளவில் மிக பிரம்மாண்டமான படமாக வெற்றி பெறுவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்தையும் அதே இயக்குனர் தான் இயக்கலான்னு முடிவு எடுத்திருக்காரு. நான் ஒரு பெரிய ஆக்டர்ன்றனால என்னை வச்சு நடிக்க விடுவார். நான் வந்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இது நான் நிறையா சொல்லணும். நீங்கள் அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்துங்க. இது வரைக்கும் நம்ம அடுத்த பிரேக் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய். கமிங் பேக். நான் நடித்த நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து நண்பேண்டான ஒரு படம் எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபேஸ்புக்கு, சேட்டிங்கு, டேட்டிங்னு ஜாலியாக இருப்பார். இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும், ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை எய்ம் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பார். எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு என்ன ஃபேஸ்புக் வேறனாலேயே 2 பேருக்கு பிரச்சனை வந்துடும். ஃபேஸ்புக்கு அது அந்த அடிப்படையை வச்சே ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துடும். அவருக்கு ஒருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தனுக்கு பிடிக்கும். ஃபேஸ்புக்கெல்லாம் அவர் சாவர நிலைமைக்கு ஒருத்தர் போயிடுவார். அது அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தன் உயிரை கொடுத்து காப்பாற்றுவார். அப்படி ஒரு மாதிரி கதை போவோம். நாங்கள் பாதி தூரம் எடுத்துகிட்டு இருந்தோம் படத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு இது சில பிரச்சனையால் அந்த பழைய வெளிவிடாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் படம் நல்லா கொடுப்போம்னு நம்பிட்டு இருக்கேன். என்னை யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ். பாய்.